Hallelujah. 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 Yes. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Stotram, 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 stotram. Hallelujah. Hallelujah. வரவேற்கிறோம். Hallelujah. 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 நல்லவர் ஆண்டவரே இயேசுவே, அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை மீட்க ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்கு இந்த பூமியில மனிதனாய் நீர் பிறந்த நாளை நினைவு கூறும்படிக்கு ஆண்டவரே, உலகம் முழுவதிலையும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனம் ஒருமித்திருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம், உம்முடைய சபையில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே வரவேற்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை வரவேற்கிறோம் தூய ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். வல்லமை உள்ளவரே, எங்களுக்காக ஆமென் இந்த பூமியில் வந்தவர், எங்களை மீட்க வந்தவர். ஆமென், உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆமென், வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு ஆண்டவரே, நீர் ஒரே பேரான குமாரனாய் பிதாவின் மடியில் இருந்தவர், எங்களுக்காக இந்த பூலோகம் வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே வரவேற்கிறோம், 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 வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தாவே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராக்காலம் பெத்லேம் மெய்ப்பர்கள் தம் மந்தை காத்தன, கர்த்தாவின் தூதன் இறங்க விஞ்சோதி கண்டன. அவர்கள் அச்சம் கொள்ளவும் விந்தூதன் தீயில் எல்லோருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனா, பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார்.
பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இயேசுவின் நல்ல நாமத்தில் உம்முடைய திரு சமூகம் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவநாமம் உயர்த்தும் எந்த இடத்திலேயும் எங்களிடத்திலே வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வம், உம்முடைய வாக்கு தத்தம் ஆண்டவரே, அதை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த சிறப்பான ஆண்டவரே ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தூயாவியானவர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையும் பிரசன்னமும் எங்களை சுற்றிலும் இருக்கட்டும். தேவக்காரம் தேவ சமூகம் எங்கள் மேலே உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் தேவ மகிமையினால் ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்திருக்கிற எல்லா நேரங்களிலேயும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய ஆண்டவரே மகிமையை அன்று இரவிலே மெய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்த போது ஆண்டவரே கண்டது போல நாங்களும் உடைய மகிமையை காண கர்த்தர் எங்களுக்கு பாக்கியம் செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரெல்லாம் உங்கள் எல்லாரையும் அருமையான இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்பதற்கு நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து உள்ள வேத வாக்கியங்கள் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடல்களை பாடி ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய இந்த ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். சந்தோஷமா மகிழ்ச்சியா சில பாடல்களை பாடுவோம். தேவ சமூகத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஆச்சரியம் தான், அற்புதம் தான். நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸில் நான் இருக்கிற பிரச்சனை, கடனாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கடினமான சூழலாக இருக்கலாம், வேலை இல்லாமல் ஏதோ ஒன்று, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அவமானம். அடுத்த முறை நான் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வருகிற பொழுது உமக்கு நான் நன்றி சொல்லணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு குட்டி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய
நம்முடைய எத்தனையோ அண்ணல்களை இன்னல்களை மாற்றினதான தேவன். ஆண்டவரே, அடுத்த முறை கிறிஸ்மஸுக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது இந்த வருடம் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறது போல அல்ல, எங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நீர் நகர்த்தி கொண்டு செல்லும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். பாடல் பாடி மகிழ்வேனே துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே. அந்த பாடலை நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் பாடி மகிழ்வேனே துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாடல் பாடி மகிழ்வேனே துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாரில் வந்தாரே நித்தியரை பாடி போற்றுவேன், பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா. பாடல் பாடி மகிழ்வேனே துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாடல் பாடி மகிழ்வேனே துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன், பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பள்ளமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேன் துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா பள்ளமா. பாடல் பாடி மகிழ்வேனே துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன், பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா. கனிவான மீட்பரவர், கண்மணி போல் காப்பாரவர், கீதங்களா ஆராதிப்பே, ஐக்கியத்தில் ஆனந்திப்பே. ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா, ஹல்லேலூயா பாடுவேனா. பாடல் பாடி மகிழ்வேன் துதிகல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதிகல்லேலூயா, பாடல் பாடி மகிழ்வேன் துதிகல்லேலூயா, பாவி என்னை
ஹalleluya. உண்மையான அன்பு அது எடுக்காது, அது கொடுக்கும். லவ் இஸ் டூயிங். ஆண்டவர் அவருடைய ஜீவனை தருகிற அளவுக்கு நம்மை நேசித்தார். ஆமென். நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்மை நேசித்தார். எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து சிலர் நம்மளை நேசிப்பதற்கு விரும்புவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கண்டெடுத்தார் என்று சொல்லி. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கரங்களை உயர்த்தி மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவம் நிறைந்தவ, மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து பாடலாமா? ஹalleluya பாடுவேனா, ஹalleluya பாடுவேனா, ஹalleluya பாடுவேனா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். பள்ளமா ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு
எத்தனை எத்தனை கிருபை பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கருவோல காத்தீர நன்றி, என்னை சீதையா சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோல் காத்தீரே நன்றி, என்னை சீதையா. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஆண்டவர் உம்மை நேசிக்கிறப்பா, உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் நன்றி. ஆண்டவரே, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எத்தனை பேரால பாட முடியும்? ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்காக காத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றோ இல்லை. இதற்காக காத்திரன் அல்ல, இது கிருபையே. இப்ப சத்தமா எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை சுமந்தபடினால நாங்க நிற்கிறோம். எல்லாரும் come on church, ஹalleluya. நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி,
பேரால் ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்ல முடியும்? கரு போல நன்றி 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 இதயத்தில் ஆண்டவரே, இதயத்தில் சுமந்தீங்களேப்பா. தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்தீங்களே ஆண்டவரே. எங்களை தைரியமா சொல்ல முடியும், நீங்க சுமந்தபடினாலதான் நாங்க உயிரோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தப்பி பிழைக்க பண்ணினீர் ஆண்டவரே. எல்லாரும் ஏழுமை நின்று நம்மோடு கூட இருக்கிறவர் இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர், தொழில்களோடு கூட இருக்கிறவர், நம்முடைய வாகனங்களோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. நம்முடைய ஒவ்வொரு அறைகளிலும் இருக்கிறதான தேவன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான எங்க வாழ்க்கை அநேக இடங்கள்ல அலங்கோலங்களா இருக்கிறது தகப்பனே. ஆனால் அவைகள் எல்லாம் அலங்காரமாய் மாற்ற உங்களால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. ஹalleluya. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, 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 இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. உன் செல்லும் தூதனா வழி நடத்தும் மெய்ப்பனா, உன் செல்லும் தூதனா வழி நடத்தும் மெய்ப்பனா. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்துள்ளதான நேரத்தை கத்த நீர் ஆசீர்வதி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நீர் இல்லாத ஆராதனை இடம் உமது வெறுமையும் குப்பையுமானது. உம்மை வரவேற்கிறோம். நீரே எல்லா துதிக்க நம்ம மகிமைக்கு பாத்திரர். இயேசுவின் மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 to 21 வசனங்கள் வரைக்கும். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு
கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமேன். உட்காரலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு, கிறிஸ்மஸ் சிறப்பு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் இருப்பது அதைவிட மகிழ்ச்சியான ஒன்று. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். பிறப்பு என்பது எல்லாரும் அவரவருக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்புவார்கள், அப்படிதானே? எங்களுக்கு திருமணமான போது எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாருக்காக பிறந்த ஒருவர் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்காக பிறக்கல, நம்ம எல்லாருக்காக அவர் பிறந்திருக்கிறார். அது ஒரு நல்ல செய்தி. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு கையை பிடிச்சு, உங்க எல்லாருக்காகவும் உங்களுக்காக தான் இயேசு பிறந்தார் அப்படி சொல்லுங்க பாப்பா. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல் ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் நம்முடைய நடுவில் இருக்கிறாங்க. உங்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் பேசுகிறது புரியுதான்னு தெரில. ஹிந்தி ஆராதனையும் எங்களுக்கு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அந்த ஹிந்தி ஆராதனைக்கு டேவிட் சுரேஷ் அவனோட டீமோடு வந்திருக்கிறான். ஹிந்தி ஆராதனைக்கும் அவங்கள அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான கால நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். உன் கிறிஸ்து, உன்னுடைய கிறிஸ்துமஸ் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நமக்காக இயேசு பிறந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 2 வசனங்களை மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தையும், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனத்தையும் மையமாக வைத்து இந்த கால நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம்.
முதல் வார்த்தை என் கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், நமக்காக என்ன செய்தார் என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். ரெண்டாவது, என்னுடைய கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கணும்? இயேசு எனக்காக சில நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த செய்த நன்மையை நினைத்து நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். என்னுடைய கிறிஸ்மஸ் எப்படி இருக்கணும்? இந்த ரெண்டு தலைப்பின் கீழே நான் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவனிங்க. மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? நல்ல கவனிங்க. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசுன்னு சொல்லி பெயரிடணும். இயேசு என்கிற அந்த பெயரினுடைய அர்த்தம் என்னவா இருக்கும், அவருடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. என் கிறிஸ்து, நான் கிறிஸ்துவை நினைத்து இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என் கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார், இந்த பரலோகம் நமக்கு என்ன செய்தது அப்படின்னா, இந்த 1:21 வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதனாலே செய்ய முடியாத ஒன்றை பரலோகம் டீல் பண்ண தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அனுப்பி இருக்கிறது. கவனிங்க. மனுஷனால் நிறையா சாதிக்க முடிந்த காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. மனிதனை நாம் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு குட்டி கடவுள் போல, அவனுக்கு விரும்பினதை அவன் செய்வான். அவனுக்கு எதெல்லாம் எவ்வளோ தூரம் அவனுக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் போய் செய்யக்கூடிய ஞானமும் திறமையும் உருவாக்கக்கூடிய வல்லமையும் மனிதனுக்கு ஆண்டவர் வைத்தே கொடுத்தார். மனுஷன் ஒருத்தனை மாத்திரம்தான் தேவனுடைய சாயலில், அப்படின்னா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அந்த சாயலில் அவர் உருவாக்கினார் என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தேவனுடைய சாயலாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய நம்மால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறோம், பாட்டு கேட்டிருக்கிறோம். பறவையை கண்டான், விமானத்தை என்ன செய்தான், படைத்தான் அப்படின்னு சொல்லி. பறவை பறக்கிறத பார்த்த மனுஷன் தானும் பறப்பதற்கு விரும்பி விமானத்தை அவன் தான் உருவாக்கினான். அது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு இல்லை. அவனுக்கு தேவையான நிறைய வசதிகளை அவன் உருவாக்கி கொண்டான். எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? பக்கத்தில் கிறிஸ்மஸ், சந்தோஷமான கிறிஸ்மஸ் தான் கேளுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு விரும்பினதை அவன் அழகாக உருவாக்கிக்கிட்டான். அவனுக்கு சாப்பாடு வேணா உருவாக்கிட்டான். ஒரு காலத்தில் நாகரிகம் இல்லாத காலம், அதை கற்காலம்னு சொல்லி நம்ம வரலாறில் படிச்சிருக்கிறோம். கற்காலத்தில் நார்மலாக பச்சையாக சாப்பிட்டு வந்தவன் டீ உருவாகிறத கண்டுபிடிச்சான். இப்படி அவனால் கண்டுபிடிக்க முடியாததுன்னு சொல்லி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மனுஷனால் டீல் பண்ண முடியாத ஒன்று மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்கு மனுஷனால் முடியவே முடியாது. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் அதுக்கு நிறைய வழிகளை உண்டாக்கி விட்டதான் நினைக்கிறான், கண்டுபிடித்து விட்டதான் நினைக்கிறான். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. நம்ம இந்த உலகத்தில் கவனிக்கிறோம், நிறைய இடங்களில் தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க. இது நம்ம நவீன காலம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னல, மனுஷன் தனக்கான எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டான், தன்னுடைய வசதியை ரொம்ப செல்வ செழிப்பாக உருவாக்கி கொண்டான். ஆனால் இந்த காலத்தில் கூட சில மாதங்கள், சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு MBBS, அம்மாவும் டாக்டர்,
அவரும் டாக்டர். அவங்க குடும்பத்தில் நெருக்கடி, வியாதி, பலவீனம் இருந்ததுனால யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், இது பாவத்தினால வந்ததுன்னு சொல்லி. அப்போ என்ன செய்யணும்? பாவத்துக்கு பரிகாரம் பண்ணு. உனக்கு பிறந்திருக்கிற முதல் பிள்ளை என்ன செய்ய? நீ பலியா கொடு. 17 வயசு மதிக்கத்தக்க தன்னுடைய மூத்த பெண் பிள்ளைய மருத்துவம் படித்து ஃபேமஸான மருத்துவர்களாய் செயல்பட்டு வந்த அவர்கள் கொலை செய்வதற்கு, நரபலி கொடுப்பதற்கு அவர்கள் தயக்கம் இல்லாமல் செய்தாங்க, படித்தவர்கள். அவன் என்ன நினைக்கிறான்? மனுஷன் இதெல்லாம் என்னுடைய பாவத்துக்கு சரி கட்டப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். திரும்ப அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். இது இன்னைக்கு நம்ம காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய காது கேட்க நடந்தது. மனிதன் அவன் உருவாக்கி கொண்ட எதுவும் பாவத்திலிருந்து அவனை விடுதலை செய்யவே முடியாது. இந்த லிஸ்டில் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு தேவ சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம். என் கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? இந்த மனுஷனால உருவாக்க முடியாத, மனுஷனால பரிகாரம் செய்ய முடியாத பாவத்துக்கான பரிகாரத்தையும், பாவத்தினுடைய வல்லமையினால நான் பீடிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் வியாதி, பலவீனம், சாபம் இதுக்கெல்லாம் தகுதியானவனா இருந்தேன். பாவத்தினுடைய உச்சக்கட்டம் மரணத்தை பிறப்பிக்க கூடியது. அதையும் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்து, என் கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? இந்த உலகத்தில் யாராலும் சரி செய்யப்பட முடியாத பாவத்துக்கான தீர்வை ஆண்டவர் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் கிறிஸ்து, நான் கிறிஸ்மஸ் நாளில் இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா என்ன ஆசீர்வாதம் பெற்றவனாக இருக்கிறேன், என்ன நன்மையை நான் சுதந்திரித்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் பாவத்துக்கான தீர்வு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினாலே வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று மனிதனுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனால் அவனுக்கு எந்த ரத்தம்ன்றது தெரில. நிறைய ரத்தங்களை சிந்தி பார்த்தான், பாவத்துக்கான பரிகாரம் பண்ணப்படவே இல்லை. ஆனால் கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்றைக்கு இந்த பூமியில் மனிதனாக பிறந்தாரோ அன்றிலிருந்து பாவம் டீல் பண்ணப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இத்தனை அவருக்கு முன்னாடியும் சரி, அவருக்கு பிறகும் சரி, வானம் வரைக்கும் உயர பறக்க தெரிந்தவன், நிலாவில் கூட போய் காலடி எடுத்து வைத்து தன்னுடைய வாசஸ்தலத்தை நிரூபிக்க அல்லது வாசஸ்தலத்தை உண்டாக்க கூடிய ஞானம் பெற்ற மனுஷனுக்கு பாவத்தை டீல் பண்ண முடியவும் செய்யாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள். அல்லேலூயா. ஒரே மனுஷனால ரட்சிப்பு இந்த பூமிக்கு வந்ததென்று கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அதே போல ஒரே மனுஷனால பாவமும் வந்தது. அந்த பாவத்துக்கான டீலிங்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அவருடைய அந்த பேரினுடைய அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வாராம்? ரட்சிப்பாராம். அப்படிதானே? கிறிஸ்து பிறந்த உடனே நிறைய பேருக்கு நிறைய விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? சிலர் விரும்பினாங்க இந்த ராஜ்யத்தை அவங்க கையில் இருந்து பிடுங்கிட்டு எங்கள் கையில் தருவார்னு சொல்லி. சிலர் நினைச்சாங்க இவர் எங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், எங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொல்லி. அதெல்லாம் இயேசுனுடைய வேலை இல்லை, அதெல்லாம் நமக்கு அவர் தருகிறார். ஆனால் இயேசு அவருடைய வெரி பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பாவத்தோட டீல் பண்ணுறது மட்டும்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருந்து நேரடியாய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தையும் பாவத்துக்கான அந்த தீர்வையும் ஆண்டவர் செய்து முடித்து தந்து விட்டார். இந்த உலகத்தில் கவனிக்கணும், மனுஷன் நிறைய சாதித்திருக்கிறான். மனுஷனுடைய ஞானம், அறிவு நாள் ஆக ஆக
பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நான் அதனால் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தயங்கிறது இல்லை. மனுஷனும் ஒரு மினி கடவுள் தான். அல்லேலூயா. அவனை யாரும் அசைக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்களும் ஒரு மினி கடவுள் போல. மடங்கி படுத்தா உங்களை என்ன செய்ய முடியாது? எழுப்ப முடியாது. கிழக்க வர்ற நீ மேற்க வான்னு சொன்னால் நீங்களா நினச்சாதான் என்ன செய்ய முடியும்? வர முடியுமே ஒழிஞ்சு யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்தியோ நம்ம இன்னைக்கு சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்குறான் பாருங்க, கட்டாயம் என்ன செய்கிறாங்களாம்? மத மாற்றம் பண்ணுறாங்களாம். யாரையாவது கட்டாயப்படுத்த முடியுமா? இந்த இதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஒரு பையன், அவனை தம்பியில் நீ எழும்பி அங்கே போய் ஒழுங்காக உட்காருன்னு சொன்னால் போயான்றான். யார்? இத்தனை வயசு, 4 வயசு தான் ஆகுது. அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. யாரும் கட்டாயமாகவும் எதுவும் செய்து விட முடியாது. அவ்வளோ கடவுள் போல இருக்கிற மனுஷன் செய்ய முடியாத ஒன்று, அவன் பாவத்துக்கான பரிகாரத்தை அவன் செய்ய முடியாது. பாவத்துக்கான தீர்வை அவனால் ஏற்படுத்த முடியாது. இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கருப்பு புள்ளி எது அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய பாவம். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் பாவம் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்கிற ஞானமும் வல்லமையும் பெற்ற அதே மனிதனால சரி செய்ய முடியாமல் போன ஒன்றும் பாவம்தான். ஆனால் அந்த பாவத்தை சரி செய்வதற்காகவே யாரால சரி பண்ண முடியாதோ அவர்களாகவே இந்த பூமியில் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை, பாவத்திற்கான மன்னிப்பை, பாவத்திற்கான இரக்கத்தை, பாவம் கொண்டு வந்த மரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பரிகரித்து அப்படின்னு வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரில் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தையும் அவர் ஜெயித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. மரித்தார், அவரை சிலுவையில் அடித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாள் மாத்திரம்தான் மரணம் அவர் மேலே அதிகாரம் செலுத்த முடிந்தது. 3ஆவது நாளுக்கு பிறகு அந்த மரணத்தையும் அவர் ஜெயித்து மேலே எழும்பி அந்த மரணத்தையும் அவர் டீல் பண்ணி முடிச்சிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் தான் யாரு? என் கிறிஸ்து. சொல்லுங்க பாப்போம், அவர் தான் என்னுடைய கிறிஸ்து. என்னுடைய பாவங்களை அவர் டீல் பண்ணிட்டார். கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம எப்போதுமே நம்முடைய குறைவுகளுக்கு, பலவீனங்களுக்கு, நம்முடைய நெருக்கங்களுக்கு காரணம் பலது தேடவே வேண்டாம். நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் வியாதி, ஏன் தரித்திரம், ஏன் சாபம்? ஒரே பதில், பாவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த துக்கம்? நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், என்னால் எந்த தீங்கும் யாருக்கும் நான் என்ன செய்யலை, நினைக்கல அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்முடைய எல்லா நெருக்கங்களுக்கான காரணம் பாவம் ஒன்று தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இங்கே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவம் ஒன்று தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ இன்னொரு வார்த்தையை நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்போ என் எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா பாவம் சரி பண்ணப்பட்டு விட்டால் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். சொல்ல சரிதானா? என் கூட ஒத்து போறீங்களா? இதுதான் பிரச்சனைன்றத மனுஷன் கண்டுபிடிக்கிறதற்கு தவறிட்டான். பாவம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அப்போ பாவம் சரி பண்ணப்பட்டு விட்டால் எல்லாமே சரி பண்ணப்பட்டு விடும். பாவம் சரி பண்ணப்படுறதுக்கு என்ன செய்ய முடியும் மனுஷன்? சொல்லுங்க, கையாட்டி சொல்லுங்க. ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. நமக்கு ஒன்றும் முடியாதுன்றதுக்காக தான் நம்முடைய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியில நமக்காக பிறந்தார். அவர் பிறந்ததனுடைய பெரிய சக்சஸ் என்ன? மனுஷனுக்கு நெருக்கடியா பிரச்சனையா இருந்த பாவத்தை அவர் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து துண்டித்து போட்டு விட்டார்.
இப்ப மனிதர்கள் நாம சுக வாழ்வை அனுபவிப்பதற்கும், செழிப்பான வாழ்வை அனுபவிப்பதற்கும், வியாதி இல்லாத வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும், மரணம் இல்லாத வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் தகுதி பெற்றவர்களா மாறிட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல மரணம் என்பது நித்தியமானதா இருந்தது. ஆனால் அந்த நித்திய மரணத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்து, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். பாருங்க, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டீலிங். கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது, பரலோகம் இந்த பூமியில இருக்கிற மனுக்குலமாகிய நமக்கு நம்மோடு கூட ஏற்படுத்தி கொண்ட ஒரு 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 ஹையரான ஒரு மேன்மையான டீலிங்னா கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க, கிறிஸ்துவனுடைய பிறப்பை சார்ந்து பரலோகமோ இந்த பூமியில் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நேரத்துலையும் நிறைய கனெக்ஷன் இருந்தது. அப்படிதானா? சகரியா, எலிசபெத் இவங்க 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. ஆனால் ஒரு தேவதூதன் அவன் ஆலயத்தில் பலி செலுத்தி கொண்டிருந்த போது தேவதூதன் தோன்றி அவனுக்கு ஒரு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறதா சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். எலிசபெத் என்கிற அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, கற்பம் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் முதிர் வயதில் யோவான் ஸ்நானகனை சுமக்கிற ஒரு பரலோக நன்மையை ஆண்டவர் வந்து அங்கே உண்டாக்குகிறார். திரும்ப கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அது ஒரு அதிசயம். அப்படிதானா? என்ன அதிசயம்? எந்த குழந்தைன்னு தெரியாது, குழந்தையோட அட்ரஸ் தெரியாது, குழந்தையோட அப்பா அம்மா தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த பூமியை ரட்சிக்க போகிற, இந்த பூமியை ஆள போகிற, நித்திய காலமாய் ஆள போகிற ராஜா எங்கேயோ பிறந்திருக்கிறார், பிறக்க போகிறார் என்கிறது தெரியும். ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்டார் போடுறாங்க வீடுகள். அதனுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லு, அதற்கான அடையாளம் தான் நட்சத்திரம். அதை பார்த்து அவங்க வர்றாங்க. மேய்ப்பர்கள் அவர்கள் ராத்திரியில மந்தையை மேய்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு தூதன் தோன்றி தரிசனத்துல சொல்றா, உங்களுக்காக தாவீதின் ஊரில் கிறிஸ்து என்ன இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்ம வாசித்தோம் 2வது அதிகாரத்தில். அந்த டைமே பரமசேனையின் திரள் அவர்கள் நடுவில் உண்டானது. இது ஒரு பரலோக செயல். மேரிய பாருங்க, மரியாளை பாருங்க, அவள் கன்னிப்பெண், அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு அற்புதமா ஒரு குமாரனை பெறுவதற்கான வாக்குத்தத்தத்தை பெறுகிறார். நம்ம வாசித்தோம் 1வது அதிகாரத்தில், பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவாள் என்று யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் காண்பிக்கிறார். ஏரோது கூட ஆண்டவர் டீல் பண்றார். அவருடைய பிறப்புல அதிசயம் இருக்குது. என்ன அதிசயம்? அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூமியில அவர் பிறந்தாரு. அதனுடைய ஒரு ஒரு நல்ல அடையாளமா கிறிஸ்துவனுடைய பிறப்பை சுற்றிலும் இத்தனை வகையான பரலோக கனெக்ஷன் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம சபைக்குள்ள இருந்து கூடங்குளத்தில் உட்கார்ந்துட்டு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வெறுமனே நமக்கும் சபைக்குமான ஏதோ ப்ரோக்ராம் கிடையாது. இந்த டைம்ல பரலோகம் நம்ம கூட கனெக்ட் ஆகி இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறந்த நாளுக்கு நிறைய ஆட்கள் வந்து கொண்டாட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சொந்தக்காரங்களாம் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஒரு கட்சி தலைவர் பிறந்த நாள் கொண்டாடுறார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க. ஒரு ஃபேமிலியில் பிறந்த நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வருவாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் என்று உலகத்தில் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே நம்ம மட்டும் இல்லை, மெய்ப்பர்கள் ராத்திரியில் பரலோக சேனையின் திரளை பார்த்தது போல மெய்ப்பர்களோடு பரலோகம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டது போல நம்மோடு கூடயும் இன்னைக்கு பரலோக கனெக்ஷன் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இந்த பாவத்தை டீல் பண்றதுக்கு பூமியில எந்த மனுஷனோ
எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ எந்த ஒரு அமைப்போ வேலை செய்யலை. பரலோகம் பாவத்தோடு டீல் பண்ணுவதற்கான இன்ஸ்டிடியூஷனை பரலோகமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? பாவத்துக்கான டீலிங்கை கீழே எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கே இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, அந்த சோர்ஸ் எங்கே இருக்குது, அந்த வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அல்லேலூயா. அப்போ பரலோகம் பாவத்தோடு டீல் பண்ணுவதற்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி கொடுத்திருக்கிறது. நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எனக்கு ஒரு வேலை ஆகணும், எனக்கு ஒரு நன்மையை நான் பெறணும். அந்த நன்மையை எனக்கு உருவாக்கி தருகிற அமைப்பு இந்த பூமியில் எங்கேயுமே இல்லை. எந்த கோவில்லையும் இல்லை, எந்த மதத்துலையும் இல்லை, எந்த மனுஷனிடத்துலையும் இல்லை, இந்த பூமியில் நம்பப்படுகிற எந்த கடவுள்களிடத்துலையும் இல்லை. டீலிங் மேலே இருக்குது. யாக்கோபு சொல்கிறான், எந்த நன்மையும் எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா? நம்மளை டீல் பண்ணுறதுக்கு பரலோகம் தன்னுடைய வாசலை திறந்திருக்கிறது. ஏசாயால ஒரு வசனம் இப்படி இருக்குது, அவர் ஸ்தோத்திரம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தருவார். அந்த ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் எது தெரியுமா? பாவ மன்னிப்பு பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கனெக்ஷன், நம்ம ஒரு நன்மையை பெற்றோம், நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம்? கையை தூக்குங்க பார்ப்போம், எல்லாரும் எப்படி கையை தூக்குங்க. எங்க இருந்து வந்திருக்குது? மேலே இருந்து. சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் எங்க இருந்து இல்லை, கீழே இல்லை. ஒரு ஆற்றுல போய் நான் குளிக்கிறதுனால இல்லை, என் பாவம் நீங்குவதற்கு நான் ஏதோ காணிக்க பொருட்களை கொடுக்கறதுனால இல்லை. இந்த பூமியில் அதுக்கான டீலிங்கே இல்லை இல்லை இல்லை. 100% அது டீல் பண்ணப்பட்ட இடம், அது உருவாக்கப்பட்ட இடம், பிளான் அப்ரூவல் ஆன இடம் பரலோகம். அல்லேலூயா. அது சொல்லி தருகிற இன்னொரு நல்ல செய்தி என்ன? என் பாவத்தினுடைய டீலிங் மேல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா பரலோகம் என்கிறது மெய்யான ஒன்று. அங்க திரும்பவும் நான் போய் சேர போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு புது ட்ரெஸ், ஒரு நாள் நல்ல சாப்பாடு, ஒரு நாள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் எனக்கு நித்தமும் நல்ல ட்ரெஸ்ஸு, நித்தமும் நல்ல ஆராதனை, நித்தமும் எனக்கு செலிப்ரேஷன் அங்கே இருக்கிறது. ஏன்னா என்னுடைய பாவத்துக்கான டீலிங் இந்த பூமியில் எங்கேயுமே இல்லை. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறா, அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த பூமியில் இல்லை. அல்லேலூயா சொல்லிடுங்க பாப்போம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. எங்கேயுமே தேட முடியாதுங்க, எங்கேயுமே தேட முடியாது. சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா அது பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. ஒரு 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 பிராண்ட் நேம் இருக்குது, ஸ்தோத்திரம், ஒரு ட்ரேட் மார்க் இருக்குது, அது பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஞானத்தை, விமானத்தை கண்டுபிடிச்சிட்டான்ல, பறக்க பழகிட்டான். எங்க பறக்கிறான்? கிட்டத்தட்ட வானத்துக்கு மேலே. அப்படிதானா? வானத்துக்கு மேலேன்னா வானம் நிறைய வகை இருக்குது. கிளவுட் ஹெவன் ஒன்று இருக்குது, மேகங்களினுடைய வானம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பறந்த உடனே அவன் என்னமோ வானத்துக்கே ஏறிட்டதான் நினச்சிட்டான். நினச்சவன் தான் எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி நினைச்சவன் பாவத்துக்கான தீர்வையும் தேடி தேடி அலைகிறான். சொல்லுங்க, இங்க எங்கேயுமே கிடைக்காது. சொல்லிருங்க பாப்போம். இங்க
எங்கேயுமே கிடைக்காது, யாராலும் கிடைக்காது. ஏன்னா அது டிசைன் பண்ணப்பட்டது, அது அது தீர்மானிக்கப்பட்டது, அது பிளான் பண்ணப்பட்டது. எல்லாம் ஹெவன் பரலோகத்தில் உள்ளது. அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து பிறக்கும்போது இத்தனை வகையான அதிசயமான செயல்கள் பரலோகத்திலிருந்து நேரடியாக வந்துச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் அந்த காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 வருடங்களுக்கு மேலே யார் கூடயும் பேசவே இல்லை. அந்த 400 வருஷம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள் இருக்கிறது. அதை இருண்ட காலம்னு சொல்றாங்க, தி டார்க் ஏஜ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு? ஆண்டவர் நேரடியா யார் கூடயும் பேசல, எந்த தீர்க்கதரிசியும் ஆண்டு எழும்ப பண்ணல. இந்த 400 வருட இடைவெளியில எந்த ஒரு வேத புஸ்தகமும் எழுதப்படலை. பாபிலோனுக்கு போனா, திரும்ப வந்தான், ஆலயத்தை கட்டினா, பலி செலுத்தினா, அதோட வரலாறு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நேரடியா கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருக்கிறது. 400 வருட இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம்? பரலோகம் தன்னுடைய தொடர்பை துண்டித்து விட்டது 400 ஆண்டுகள். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் 400 ஆண்டுகளுக்கு மேல எந்த மனிதனிடத்திலையும் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொடுக்கவே இல்லை. பரலோகம் தன்னுடைய எல்லா நன்மையையும் எல்லா தொடர்பையும் 400 வருஷம் துண்டித்து விட்டது. ஆனால் இப்போ ஒரு ரீஸ்டார்ட் வருது. எங்கேருந்து வருது? கிறிஸ்துவனுடைய பிறப்புல இருந்து. டிசம்பர் 25 அது ஒரிஜினலான டேட்டான்றது நமக்கு தெரில. எல்லாரும் கொண்டாடுறாங்க. ரோமன் கேத்தலிக்கை நம்ம வேண்டாங்கிறோம். ஆனால் அவங்களுடைய கிறிஸ்மஸை மட்டும் என்ன செய்கிறோம்? நம்ம ஏற்றுக்கிட்டோம். கிறிஸ்மஸ் 25ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ இல்லை ஜூலையிலையோ ஆகஸ்ட்லையோ எந்த மாதத்துலையும் இருக்கட்டும், ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளிலே தான் பரலோகம் மறுபடியும் மனுஷனோடு, பூமியோடு, ஜனங்களோடு, தம்முடைய பிள்ளைகளோடு ரீகனெக்ஷன் பண்ணுச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். இப்போ எங்க? பரலோகத்துக்கு கூட. அல்லேலூயா சொல்லுங்க. அது நல்ல வார்த்தை இல்லையா? நல்ல வார்த்தை இல்லையா? உங்களுக்கு சிரிச்சாலும் தப்பா இருக்குது. சொல்லுங்க, கனெக்ஷன் வந்துடுச்சு நமக்கு. இனி அது என்ன சொல்ல, இவர் தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறன்ற செய்தி இனி நமக்கு வரவே செய்யாது. அல்லேலூயா. இவர் நாட் ரீச்சபிள் அப்படின்ற செய்தி என்ன செய்யாது? வரவே செய்யாது. கிறிஸ்து என்னைக்கு பிறந்தாரோ அன்று முதல் அவர் திரும்ப இந்த பூமிக்கு வந்துட்டு நம்மை எடுத்துட்டு பரலோகம் போகிற வரைக்கும் இந்த கனெக்ஷன் துண்டிக்கப்படவே செய்ய. அல்லேலூயா. சரி, டீல் பண்ணார் என் கிறிஸ்து என்னுடைய பாவத்தை. எங்கே இருந்து? பரலோகத்தில் இருந்து பிளான் பண்ணியிருக்கிறார். இந்த பூமியில் பிளான் பண்ண எத்தனையோ காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு அழகாக இருக்குது. நம்ம பையங்க குடில்லாம் கட்டியிருக்கிறாங்க, சீரியல் போட்டிருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் நல்ல பலூன்லாம் ஊதி சர்ச்சை அலங்கரிச்சிருக்கிறாங்க. நம்ம கைப்பட்டாலே அழுக்காக இருக்கிற இடம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் அழகாக மாறிடும். நம்ம கைப்பட்ட இடமே அழகாக மாறிடுச்சு அப்படின்னா பரலோகம் கை போட்ட ஒன்று தோற்று போகுமா? ஒரு சத்தமாக ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. பரலோகம் கை வச்ச ஒன்று கேடா மாறுமா? ஸ்தோத்திரம். ஒரு உலக நிறுவனம் இருக்குது, அம்பானி இருக்கிறார், ரிலையன்ஸ் அப்படிதானே. இப்போ அது ஜியோவா மாறிடுச்சு. ஜியோ நெட்வொர்க்கு கை வச்ச எதுவுமே சோட போகல. ஒரு சாதாரண மனுஷன் கை போட்டதே உலகம் முழுவதற்கும் பரவி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் அப்படின்னு சொன்னா, பரலோகம் கை வச்ச ஒன்று தோற்று போகவே செய்யாது. இந்த கிறிஸ்மஸ் நாளில் புது ட்ரெஸ் போட்டுட்டு தேவ சமூகத்தில் கொண்டாடிட்டு இருக்கிற நமக்கு இன்னொரு ஸ்வீட்டான செய்தியை சொல்கிறேன். நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்த அந்த திட்டம் ஒரு நாளும் தோற்று போகவே செய்யாது. நம்ம இங்கே மட்டும் இல்லை, நான் சொன்னல ஒரு நாள் தான் இங்கே கிறிஸ்மஸ்ஸு,
ஆனால் நமக்கு லைஃப் ஃபுல்லாக எங்கே கிறிஸ்மஸ் இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. சரி, என் கிறிஸ்து எனக்காக பாவ மன்னிப்பை தந்தார். அதனுடைய டீலிங் பரலோகத்தில் பண்ணப்பட்டது. ரெண்டாவது ஒன்றை சொல்லி ஜெபம் பண்ணி ஆராதனையை முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் நம்ம இப்படி வாசித்தோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்கிறாரா? பிறந்திருக்கிறாரா. அங்க வாசிக்கிறோம், தம்முடைய ஜனங்களின் பாவங்களுக்காக கிறிஸ்து, என் கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? போர் அடிச்சுட்டா? டைவர்ட் ஆயிட்டீங்களா? இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்பவும் பிரசங்கம் தான். கிறிஸ்மஸ்க்காவது பாஸ்டர் விடுவார்னு பார்த்தா அதுக்கும் என்ன செய்ய மாட்டேக்காரு? விட மாட்டாங்க. நான் சொன்னல, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன், விட்டு பிரியவும் மாட்டேன். அதனால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஃபஸ்ட்டு டீலிங் எங்க? ஏன் கூட. ஏன் கூட சொல்லுங்க. என் கிறிஸ்து ஏன் கூட டீல் பண்ணார். சரி, அதோட முடிஞ்சிடுச்சா? நான் எனக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். ஏன் கிறிஸ்மஸ் எப்படி இருக்கணும்? என் கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார்? என் பாவத்தை டீல் பண்ணவே முடியாத, இந்த பூமியில எங்கேயுமே யாராலும் டீல் பண்ணவே முடியாத பாவத்துக்கு இயேசு டீலிங்கை முடிச்சு தந்துட்டாரு. இப்போ நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன். என் கிறிஸ்மஸ் எப்படி இருக்கணும்? அது வேணும்ல? வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிப்பேன், இல்லாட்டி 9 மணிக்கு தான் முடிப்பேன். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க லூக்கா 2வது அதிகாரத்தில் இன்னொரு டைமென்ஷனை ஆண்டவர் கிறிஸ்துவின் பிறப்போடு கனெக்ட் பண்றாரு. அங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்குது, இங்க ஒரு ஊருக்குள்ள நடக்குது, ஒரு கூட்டத்துக்குள்ள நடக்குது. அப்படின்னா என்னுடைய கிறிஸ்மஸ், என்னுடைய பாவ மன்னிப்பு, எனக்கு கிறிஸ்து ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் வெறுமனே எனக்கானது மட்டும் அல்ல, ஒரு கம்பேனியன்ஷிப்பை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார் கிறிஸ்மஸோட. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கம்பேனியன்ஷிப்னா என்ன அர்த்தம்? என்னோட நிக்கல, என் கூட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். என் கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சு என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டாரு. அதோட வேலை முடிஞ்சதுன்னு இல்லை, நம்முடைய கைகள் ஸ்ட்ரெச் அவுட் ஆகணும். எதுக்காக? என்னுடைய சகோதரனுக்காக, என்னுடைய சகோதரிக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக, என் குடும்பத்துக்காக. இன்னைக்கு நான் சபைக்குள்ளே இருக்கிறேன், என் கூட என் கணவர் இருக்கிறாரா, என் மனைவி இருக்கிறாங்களா, என் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஒரு பக்கம் சந்தோஷம், என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னு. இன்னொரு பக்கம் கவனம் வேணும், என்னோடு உறவில் இருக்கிறவர்கள் என்னுடைய அருகிலே இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன இந்த பாவம் டீல் பண்ணப்பட்டது பரலோகத்தை வச்சு. அப்போ பரலோகம் என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த பூமியில் அதிகபட்சம் 70-80 வருஷம்தான், அப்படிதானா? எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்லவர் ஐயா, அதனால் எங்கள் பாஸ்டரே எங்களுக்கு இருக்கட்டும்னு நினைக்கக்கூடாது. பாஸ்டர் போயிடுவார். பாஸ்டர் போனால் நாங்கள் சர்ச்சை விட்டு போயிடுவோம், ஆண்டவரை விட்டு போயிடுவோம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா யாருமே இந்த பூமியில் நிரந்தரமானவர்கள் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பரலோகம் நிரந்தரமானது, பரலோக வாழ்க்கை நிரந்தரமானது. ஒருவேளை நான் இங்கிருந்து உங்களை பிரிஞ்சு போனாலும் வருத்தப்படாதீங்க, we will meet again. அல்லேலூயா. வேண்டாங்கிறீங்க போல. ஆமாம், ஒருக்க பார்த்ததே போதாதா, திரும்பவும் பரலோகத்தில் வந்து உங்களையா பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, பரலோகம் வந்தீங்கன்னா என்னை பார்த்தே ஆகணும். என்னை பார்க்க விரும்பலைன்னா அதை நீங்களே ஃபில் பண்ணிக்காங்க. அதனால் என்ன இயேசுநாதர் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறாரோ, நானும் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் என்ன செய்வேன்? கட்டாயம் இருப்பேன். அப்போ கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சாரு. நான் இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு என் சரீர அழுக்க கழுவினது போல என்னுடைய பாவ அழுக்கும் கழுவப்பட்டிருக்கிறது.
என்னோட நிக்கல, என்னுடைய கம்பேனியன்ஷிப்பை நான் தேடணும். பரலோகம் பாருங்க, சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது, அப்படிதானே? சுவிசேஷம் எங்கே ஆரம்பிக்குது? சாதாரணனா அவங்க குறைஞ்சவங்கன்னு சொல்லலை, ஒரு மேய்ப்பர்கள் ராத்திரி ஃபுல்லாக மந்தே காத்துட்டு இருக்கிறாங்க. பரலோகம் அவங்க கூட கனெக்ட் ஆகுது. பாருங்க, ஏன் கிறிஸ்டியானிட்டி, ஏன் கிறிஸ்தவம் இன்னைக்கு மேலே ஓங்கி நிற்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தில் மெஜாரிட்டியா எப்படி சொல்லணும்னா சாதாரணமான ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் பணக்காரங்க மொத்தமே எத்தனை? 14 பேரா 20 பேரா ஒரு எண்ணிக்கை இருக்குது. 20 பேர் தான் பணக்காரங்களாம். அப்போ மற்றவங்கள்லாம் யாரு? சாதாரணமான ஆட்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர்கள் விரல் விட்டு என்ன ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. அப்போ 800 கோடியில் 200 பேர் தான் பணக்கார ஆட்கள்னா மற்ற எல்லாரும் யார் தான்? சாதாரணமான ஆட்கள். மெஜாரிட்டியான ஆட்கள் மிடில் கிளாஸ், நம்மளை மாதிரி ஆட்கள். நம்ம பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. அதுதான் பெரிய தொந்தரவு. அப்படின்னா நம்ம மேலேயும் இல்லை கீழையும் இல்லை, நடுவில் நின்று வாழ்க்கை ஃபுல்லாக தொங்கிக்கிட்டே தான் நிற்கிறோம். எல்லாம் தொங்கல் தான், அப்படிதானே? மிடில் கிளாஸ்னால் அப்படி. இதுதான் மெஜாரிட்டியான பாப்புலேஷன். பரலோகம் ஏரோது இடத்துல போகலை. கவனிக்கிறீங்களா? உங்களை கவனிக்க வச்சு ஒரு 40 நிமிஷம் பேசுறது எனக்கு மகாபாரத யுத்தம் போல தான் நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிங்க. ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன்? பரலோகம், பரலோக செய்தி, கிறிஸ்துவனுடைய செய்தி ராஜா வீட்டுக்குள்ள என்ன செய்யல, போகல. சாஸ்திரிகள் கிழக்குல இருந்து வந்தவங்க முதல்ல எங்க போய் பார்த்தாங்க? அரண்மனைக்கு போனாங்க. ஆனால் செய்தி அறிவிக்கப்பட்டது எங்க? ஒரு மந்தை மேய்க்கிற ஒரு வனாந்தரத்தில் ஒரு சாதாரணமான ஆட்கள் கடினமாக உழைச்சி வேலை பார்த்து தன்னுடைய பிரயாசத்துக்கான பலன் வரணும் அப்படின்னு ஏங்கி காத்து கொண்டிருந்த ஒரு தேவை உள்ள கூட்டத்திற்கு பரலோகம் தன்னுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்குது. நான் சொன்னல, பரலோகம் டீல் பண்ணுறது கட்டாயம் இல்லை, தேவை உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்க, மற்றவர்களுக்கு தேவை என்றால் அவர்களும் பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ விசுவாசமும் பாவ மன்னிப்பும் பரலோக வாழ்க்கையும் கட்டாயமானது அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாதாரணமான ஒரு ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார். நம்ம கிறிஸ்மஸ் நம்மளோட முடிஞ்சு போகிறது இல்லை. நம்முடைய நலனை பரலோகம் விரும்பினது. நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய நலனை விரும்புகிற கூட்டமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம டீச்சர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க நல்ல டீச்சர் அம்மா. அது பாருங்க, யாருக்கு என்ன உதவினாலும் உடனே ஓடி போய் செய்துரும். அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. பரமேஸ்வரபுரம் வாணியங்குளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாப் பக்கம் ஒரு ஆள் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் இந்த அம்மா ஜான்சி ராணி மாதிரி என்ன செய்துச்சு, மேக்கையும் கிழக்கையும் போகும். போயிட்டு பார்த்தா அது அந்த ஆளை எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரத்தத்தோடு தூக்கி ஆட்டோவில் ஏற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்திருக்குது, சேர்த்து அந்த ஆளுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள காப்பாற்றிட்டு. நம்மெல்லாம் ஒதுங்கி போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, நம்ம களத்தில் இறங்குகிறவங்களா இருக்கணும். எனக்குள்ளது கிடைச்சிட்டா போதும், யார் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதா, வாழக்கூடாதுன்னு ஒரு பாட்டு ஒருத்தர் பாடியிருக்கிறார். பாருங்க, நம்மை சுற்றிலும் நம்ம ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கணும். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கணும்னா, தங்கள் நலனை மட்டும் பார்க்கிற கூட்டமாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆள் விளம்பரம், அடுத்து தூக்கி விடுவதற்கு 4 கரங்கள் வேணும். இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்யுது, எனக்கானதை உருவாக்கி தந்துட்டு
என்னோடதோட போதும் அப்படின்னு சொல்லி நான் நிற்காம என் கூட ஒரு பெரிய கூட்டத்தை நான் உருவாக்கணும். அதுக்காக எதையும் நான் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் பெற்றுக்கொண்டது எதையும் இழந்ததினால அல்ல, எல்லாவற்றையும் அவர் எனக்கு இலவசமாய் தந்ததுனால. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இன்னைக்கு பல கோடி செலவு பண்ணப்படுகிறது. ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, மனுஷனுடைய இந்த பயம்தான் நிறைய செலவு பண்ண வைக்குதான். அதில் அதிகமாக மரணத்துக்காக, தான் சாகக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்ய சொன்னாலும் மனுஷன் எத்தனை எக்ஸ்ட்ரீமுக்கு போய் செலவு பண்ணியும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறானா. மரண பயம். ஆனால் உங்களுக்கு எனக்கு அது இலவசமாக கிடைச்சிது. அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு தான் எங்கே வந்தா? ஆமாம், நம்மகிட்ட இல்லை, அதனால் செலவு பண்ணலை. ஆனால் இயேசுநாதர் நம்மளை தேடி வந்துட்டார். அப்படி தானே? யாராவது நீங்கள் கொடுத்து வந்தீங்களா? யாராவது லட்சம் கொடுத்தீங்களா பாவ மன்னிப்புக்கு? ஆண்டவர் அறியறக்கு ஏதாவது செலவு பண்ணீங்களா? நம்ம செலவு பண்ணுவோம், ஆனால் அது மறைமுகமாக எங்கே வந்துடும்? காணிக்கை பெட்டியிலெல்லாம் போடுறீங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் போட போட உங்கள் வீட்டு பெட்டி என்ன செய்யும்? நிரம்பும். வாங்குற எவருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கடன் பட்டவர் கிடையாது. ஊழியத்துக்கு, சபைக்கு, ஆண்டவருக்கு செய்கிற ஒன்று செஞ்சா 100 மடங்கு கர்த்தர் திரும்ப தந்துடுவார். அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாமே இலவசம். நம்முடைய நலனை பரலோகம் விரும்பினது, நமக்கு இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். நாம் நம்முடைய நலனிலே திருப்திப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை நிறைவு செய்து, ஆகாரம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதை நம்ம கவனிக்க போகிறோம். நான் வேதாகம கல்லூரி படிக்கிற அந்த நாட்களில் ஒரு அக்கா, ஒரு பாஸ்டர், அவர் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, அவருக்கு கால் ஒழுங்காக நடக்க முடியாது. அந்த அக்கா பாஸ்டர் அம்மா, அவங்க நல்லா படித்தவங்க, எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆரம்ப ஊழியம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம், லைன் வீடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊர்களில் இருக்கிற மாதிரி ஒரு லைன் வீட்டில் அவங்களும் இருந்தாங்க. அதில் தான் அவங்களுடைய ஊழியம் ஆரம்பிச்சுது. அப்போது நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு வருஷம் அவங்க கூட ஊழியத்துக்கு போனேன். நான் போன டைமில் எங்களுக்கு காலேஜில் இருந்தே சாப்பாடை பேக் பண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவு அந்த ஊழியம் கஷ்டமான ஊழியம், ஆரம்ப ஊழியம். ஆனால் நாங்கள் போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அங்கே இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ரிட்டன் வரணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் 3 பேர் வருவாங்க. காணிக்கையே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த பாஸ்டம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குக்கரில் சோறு வைப்பாங்க. எப்பெல்லாம் குக்கர் சாப்பாடு சாப்பிட்றோன்னா எனக்கு இந்த சம்பவம் உடனே ஞாபகத்து வந்துடும். அழகாக இருக்கும் குக்கரில். இவங்கள்ட்ட கையில் 50 ரூபா 60 ரூபா இருக்கும். அந்த அக்கா எதையாவது என்ன செய்வோம், நம்ம சிம்பிளாக வைப்போம் அப்படின்னா, இவர் இருக்க 60 ரூபாய் 70 ரூபாயும் எடுத்துகிட்டு போயிட்டு 1/2 கிலோ சிக்கன் என்ன செய்திருவார், வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதையும் வச்சுருவாங்க. நாங்கள் கொண்டு போவோம் ஒரு சாப்பாடு. அதை சாப்பாடுன்னே சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்ன செய்யணும், சொல்லணும். அது ஒருவேளை ஒரு நாள் மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு நாள் சிகப்பில் இருக்கும், ஒரு நாள் வெள்ளையில் இருக்கும். இதுதான் அந்த சாப்பாடுக்கு பேர், அதுக்கு வேறு பேரே கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இந்த சிக்கன் குழம்பு எங்கள் கையில் தந்துட்டு, இவங்க 2 பேரும் அந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அதை எங்களுக்கு தந்துருங்கன்னு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. நானும் உண்மையாகவே நினச்சேன் அவங்க அதை விரும்பி வாங்குறாங்கன்னு சொல்லி. அவங்க அப்படி விரும்பி வாங்கலை, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக அவங்க அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, ஒரு வருஷம் முடித்த பிறகு தான் இந்த கதையெல்லாம் தெரியும். பாருங்க, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஊழியக்காரர். அந்த அக்கா நல்லா படித்தவங்க, ஸ்தோத்திரம், நல்லா படித்தவங்க, நல்ல வசதியான குடும்பம். ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வருஷந்தோறும் போவோம், ஒரு வருஷம் போயிருக்கிறேன். இப்படி சாப்பாடை தந்துட்டே இருப்பாங்க. வருஷம் முடிவில் பாருங்கள், நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே இருந்தோம்.
நாங்கள் 1 இயர்னால் ஒரு 8 மாதம்தான் இருக்கும், அதுதான் 1 இயர் கணக்கு. அந்த 8 மாதத்துக்குள்ள ஒரு 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 மேனேஜர், பெரிய ஷெட்டு போடுற ஒருத்தர் அந்த பாஸ்ட்டை பார்க்க வந்து, ஊருக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டு கிடந்துச்சு, அந்த இடத்துல ஷெட்டு போட்டு கொடுத்து, ஒரு செலவு இல்லாமல் இந்த வீட்டில் இருந்த நாங்கள் ஒரு அடுத்த கிறிஸ்மஸ் ஆராதனை வரும்போது அந்த ஷெட்டில் போய் ஜெபம் நடத்துகிற அளவுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை வந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே வளர்ச்சி அடைய செய்துட்டார். அதுக்கு இருந்த ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தங்களை இழந்து மற்றவர்கள் மேலே உள்ள கரிசனை இருந்ததுனால வேகமாக முன்னேறிட்டாங்க, வேகமாக வளர்ந்தாங்க. பிறகுதான் நினச்சேன், சாதாரண சாப்பாடை அவங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு சிக்கன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஆனால் எடுத்து தந்தாங்க. நல்ல கவனிங்க, ஊழியம் இப்படியும் இருக்கிறது, பாஸ்டர்ஸ் இப்படியும் இருக்கிறாங்க. நீங்கள் ஓட்டையில் பார்க்குற, யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் கதை கிடையாது. கூட இருக்கிறீங்களா? தங்களை இழந்து தியாகம் பண்ணி மற்றவர்களை தாங்கி நிறுத்துகிற ஊழியங்கள் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்மோடு இந்த வேலை நின்று விடாமல் நம்மால் எவ்வளவு முடியுமோ நமக்கு ஒரு சேஃப் கார்டை வச்சுட்டு உதவி செய்யக்கூடாது. அப்படிதானே? எனக்கு போக மீது, அது உங்கள் ஃபார்முலா. நான் ஏன் ஃபார்முலா, தேவனுக்கு போக மீதி எனக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன். இது வரைக்கும் சாகலை, உயிரோடு இருக்கிறேன். போன டிசம்பர் 25 கதை முடிஞ்சிருக்கணும். ஏன்னா 8ஆம் தேதி உள்ளே வந்தோம். அந்த 20 நாளை தள்ளி போகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. 1 வருஷம் வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறோம். உயிரோட வாழ்ந்து வாழ வச்சிருக்கிறார். ஏன் ஃபார்முலா இதுதான். ஃபஸ்ட்டு தேவனுக்கு, மற்றதெல்லாம் அவர் என்ன செய்வார், பார்த்துக்கொள்வார். எழுமி நிற்கலாமா? ஜோமனோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் என்கிறது நம்மோடு நின்று விடாதபடிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். பரலோகம் நம்முடைய பாவ அந்த வாழ்வோடு டீல் பண்ணி நமக்கு கிறிஸ்து என்ன இரட்சகரை நமக்காக அனுப்பி கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின்படி கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோகம் எனக்கு இலவசமாக எல்லாம் தந்துச்சு. நம்ம இன்னைக்கு இழக்கிறதற்கு யோசிக்க கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நம்மளோட நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அது உங்கள் வீட்டுக்குள்ளே தொடரணும். நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்களோட இருக்கிறாங்களா இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் அதில் மாற்றத்தை கொண்டு வரணும். ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரணும். ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென், அல்லேலூயா. சி மைனர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமலும் புகழ் என்றுமே என்றுமே என்றென்றுமே.
ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என்னருகே நீர் வேண்டும் நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க அப்பாவும் கண்களில் எப்போதும் என்னருகே நீர் வேண்டும் நீர் வேண்டுமே ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆமென். இந்த பாடலை பாடிக்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் வெகுமதி கொண்டு வந்திருக்கிறவங்க நீங்க காணிக்கை பெட்டியில செலுத்தலாம், பணமாகவும் செலுத்தலாம், இல்லை இந்த கவர் வச்சிருந்தீங்கன்னா கவரை வச்சு நீங்க கொடுக்கலாம். பாடல் பாடிக்கிட்டு விலகாத பிரியாதவும் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே விலகாத பிரியாதவும் சமூகம் அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே விலகாத பிரியாதவும் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே ஹalleluya 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 வானாதிமானங்கள் கொள்ளாதவர் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்ம நல்லா கொண்டாடுகிற ஒரு நல்ல லைஃபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை போல நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஆமென் அந்த லைஃபை கொண்டாடணும், அந்த பாக்கியத்தை பெறணும், அந்த நன்மையை பெறணும். கர்த்தர் அந்த கிருபையை நம்முடைய பட்டணத்தில் ஊற்றணும். கூடங்குளத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக, உங்க வீடுகளில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்துக்காக ஆமென். தேசம் கர்த்தரை அறியணும், கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறியணும், பாவ மன்னிப்பை பெறணும். இந்த பூமியில எங்க தேடியும் பாவ மன்னிப்பு கிடைக்காது.
பாவ மன்னிப்பு பரலோகத்துல இருந்து வந்தது. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவினாலே வந்தது. சொல்லுங்க, கையை உயர்த்தி ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்களை போல அவர்களும் உங்க சமூகம் வரணும் ஆண்டவரே. ஆமென். உங்க சமூகம் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்களும் உங்க சமூகம் வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, நல்ல ஆராதனை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிக்கிட்டு எங்களை நடத்தட்டும். எங்கள் முன்பதாக இருக்கிற ஆகாரத்துக்காக ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து தாரும். புசித்து ஜீவித்து சாட்சியாய் வாழ கிருபை தாரும். சாட்சியாய் வாழ்ந்த அநேகருக்கு இந்த கிறிஸ்துவின் செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாத்திரமா எங்களை நீர் மாற்றி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த எல்லாருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹிந்தி பேசுகிற அருமையான சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நடனம், பாடல், சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆகாரத்தோடு அதை நாங்கள் செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஏகம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகமெங்கும் கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனத்தோடும் தேவ சபையோடும் இந்த பூமியின் சகல ஜனங்களோடும் வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.